ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா வச்சு வில்லன் சகால எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பெரிய மாற்றங்கள் எதுவுமே நடக்கல. 5 பவுண்டு தங்கம் கொடுக்கறேன். ஆனா அவனோட பணத்துக்கு பதிலாக தான் இது உங்களுக்கு கிடைக்கும். அந்த கப்பலையும் சரக்கையும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். தோசை மட்டும் கொல்லணும். விடிய வர வச்சு கொள்றதுக்கு தான் ஒரு பிளானே. என்னது தோர்சையா? யோமோட அரக்கனா? அவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவனை நான் கொன்னா பரவாயில்லையா? உங்களுக்கெல்லாம் அவன் பெரிய மாவீரன்ல. அவன் ஒரு மாவீரனா இருந்திருந்தா அவனை கொல்ல சொல்லி உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டேன். ராணுவ சட்டத்தை மீறிட்டான். யுத்தத்துக்கு நடுவுல போனவன் 15 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு இருக்கணும். உங்க சட்டங்கள் ரொம்ப கடுமையானதுன்னு எனக்கு தெரியும். ஆனா 15 வருஷங்கள் ஆயிடுச்சு. சட்டம் செல்லுபடியாகுமா? தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு நியாயமான சம்பளம் கிடைச்சா போதும், என் வேலையை நான் செஞ்சிருவேன். ஆனா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், உங்க ஆளுங்களை நீங்க கொல்றதா இருந்தா அத உங்க ஆளுங்கள்ல ஒருத்தன் பண்ணாதானே சரியா இருக்கும். எதுக்காக வெளி ஆளுங்களை போய் கூப்பிடுறீங்க? ஐஸ்லாண்டுக்கு போயிருந்தீங்கல்ல, அங்கேயே அந்த ஆளை கொண்டு இருக்க வேண்டியதானே? சட்டம்னு கரெக்டா பண்ணாங்க. ஒரு வழியா அங்க செத்துட்டாரு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். கேட்காம இருக்கிறது தான் நல்லது. சொன்னதை செய். சரி, எனக்கு என்ன வந்தது? முன்னாடியே 5 பவுண்டு தங்கத்தை கொடுத்துட்டா உங்க வேலையை நான் எடுத்து செய்யறேன். அவ்வளவு ஈஸியா? என்கிட்டயே அதிகார தோரணையில பேசுறேன். அந்த அளவுக்கு தைரியமா? பயமே இல்ல. என்ன ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கான். அதுல என்ன? யாரா அது வீசுனது? அது என்ன மன்னிச்சிருங்க, தவறுதலா அந்த பக்கம் வந்துருச்சு. எதுவும் ஆகலையே. ஏய், என்ன பண்றீங்க? வேணுமே தானே வீசுனீங்க. கொஞ்சம் விட்டுருந்தா எம்எல்ஏ அம்பு விட்டுருப்பீங்க போல இருக்கு. 5 பவுண்டு தங்கம் எனக்கு முன்கூட்டியே வேணும். அதை கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுக்கறேன். பிரமாதம் முதலாளி, நீங்க பெரிய ஆளு. அப்புறம் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இந்த தோர்ஸ் எந்த மாதிரியான ஒரு மாவீரன்? பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்? எப்படி சண்டை போடுவான்? அந்த தோர்ஸ் இப்போ ஒரு மாவீரனே கிடையாது. போதும் போதும் போதும், எவ்வளவுதான் குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க? சரி வேலைக்கு போகணும், நேரமாச்சு, வாங்க. பிரமாதம்பா, ஈட்டிய சரியா எரிஞ்ச. அது எனக்கு சர்வசாதாரணம். ஆயிட்டான், பார்த்தாலே தெரிஞ்சது. ஆனா சரியா என்னாலதான் பார்க்க முடியல. அவனோட ஆள் நினைச்சேன். அவங்க ஆள் தான் அது. அவன் வெறும் வாய் வார்த்தை பேசுறதும் கிடையாது. கேட்டர் மகனே ஆரி, உனக்கு நேரம் வந்துருச்சு. இப்ப நீ ஒரு ஆண் மகனா மாறணும். எனக்கு தெரியும், எதுவும் பேச வேண்டாம். இது ஒன்னும் சாதாரண பயணமா இருக்காது. யுத்தத்துல எனக்கு காயம்படாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா நான் நிச்சயம் திரும்ப வந்துடுவேன். இங்கிலாந்துல இருந்து ஏதாவது உனக்கு பரிசா கொண்டு வரேன். உனக்காக பரிசு ஏதாவது நான் கொண்டு வந்ததுக்கு அப்புறமாவது நீ என்ன திருமணம் பண்ணி ப்ரொபோசலா? சாப்பாட்ட மறந்துட்ட கண்ணே, சாப்பாட்டை எடுத்துட்டு போ, பசிக்கும்ல. அம்மா, இவ்வளவு அலட்சியமா இருந்தா எப்படி? வேலைக்கு சாப்பிடு. நீ மட்டும் சாப்பிடாத, எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடு. அது சரி அம்மா, கொஞ்சம் இப்படி வந்து நில்லுங்க. என்ன சொன்ன? அம்மாவையே தள்ளி போ சொல்றியா? நான் திரும்பி வந்துருவேன், சரியா? எனக்காக நீ காஃபியில் வா. என்கிட்ட சொல்லு. தூங்கிங்க இருக்கும். ப்ரொபோஸ் பண்ணிட்டு போறோம். ஓ, இன்னைக்கு எல்லாரும் கிளம்புறாங்களா? போறவங்கெல்லாம் உயிரோட திரும்பி வரணும். ஒரு நிமிஷம் பேசலாமா? கொஞ்சம் என்ன எல்லாம் லைன்ல வந்து நிக்கிறீங்க? வேற எங்கேயாவது போய் முயற்சி பண்ணுங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? போர்ல பார்த்து நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும் கண்ணா, புரியுதா? சரிம்மா, எனக்கு தெரியுமா. எங்க அப்பா கோடாலி மேல சத்தியம், ஒரு மூட்டை முழுக்க தங்கத்தை நான் கொண்டு வருவேன். எல்லாரும் ரொம்ப ரொம்ப உற்சாகத்தோட இருக்காங்க. ஆனா மொத்தமா அவங்க 5 பேர் தான் இருக்காங்க.
நம்ம தோர்ஸ் 5 பேர் போதுன்னு ஆப்பிள் சொல்லிட்டாரு. தெரியாம எல்லாம் சந்தோஷமா கிளம்புறாங்க. அவரே சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் வேற என்ன? ஆனா 2 கப்பலை ஓட்ட 5 பேரை வச்சு எப்படி சமாளிப்பாங்க? தோர்ஸ் அப்படி சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். வாய மூடிட்டு வா. அவ பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது, புரியுதா? யுத்த காலத்துல இருந்து திரும்பி உயிரோட வந்தனா இத சொல்லுன. இந்த வசனத்தை நான் தான் உனக்கு சொல்லணும், புரியுதா? என்ன குறைச்சி எடை போடாத. என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆரி ஆம். நீ பார்த்து போயிட்டு வா. ஆ, இது இன்னும் முடியல. இப்ப நீ என்ன சொன்ன? இந்த பக்கம் வா. இந்தாமா இந்த பொண்ணுக்கு அவன் மேல கண்ணு போல. ஆரிய பத்தி கவலையா இருக்க? உனக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லட்டுமா? என்ன அவங்க யுத்தத்துக்கு போலையா? இது ரகசியம் யாருக்கும் சொல்லாத. ஜோம்ஸ் போர்க்குக்கு போற வழியில நாங்க நார்வேல நிப்போம். தோர்ஸ் அங்க வாலிபர்களை விட்டுட்டு தான் போவான். கூட்டிட்டு போற எண்ணமே அவனுக்கு இல்ல. அங்க இருக்கிற சில மாலுமிகளை தோர்ஸ் தனக்கு உதவிக்காக கூப்பிடுறதா இருக்கான். அப்புறமா தான் ஜோம்ஸ் போர்க்குக்கு போறான். பழைய நார்வே அரசர் எனக்கு ரொம்ப பழக்கமானவரே. அங்க எனக்கு செல்வாக்கு அதிகம். என் வேலை அங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் நான் இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துருவேன். என் படகுல 5 பேரை தான் கூட்டிட்டு வர முடியும். அது தனியா போறான்னா இன்னும் இங்க டேஞ்சர். இருக்கிற யாரையும் யுத்த காலத்துக்கு கூட்டிட்டு போய் பலி கொடுக்க தோர்ஸுக்கு விருப்பம் இல்ல. அப்படி ஒரு நல்ல மனசு உள்ளவன் தான் என்னோட தோர்ஸ். தோர்ஸ் மனசு யாருக்குமே வராது. எந்த உயிரும் போக கூடாதுன்னு பாக்குறாரு. தோர்ஃபின்! எங்க ராஜா ஓய், எங்க இருக்க? தோர்ஃபின்! காணமா? ஆமா, லேஃப் ஐயா. ம், அப்படின்னா தோர்ஸ் ஐயா யுத்த காலத்துக்கு தனியா தான் போக போறாரா? டவுட்டா இருக்கு. போட்ல வீட்ல ஏத்தானா? தயாரா இருக்கீங்களா? செஞ்சாலும் செய்வாங்க. ஊர்ல இல்லையே. ஓ, ஒரு ஒத்தாளு. துடுப்புக்கு என்னாச்சு? தோர்ஃபின் அவங்க அப்பாவை வழியனுப்ப வராதது எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. நேத்து திட்டு வாங்கினதுக்காக இன்னுமா ஒருத்த கோவமா இருப்பான். ஹல்கா, சொல்லுங்க. தோர்ஃபின் கிட்ட கிளம்புறோம்னு சொல்லிடு. அது அது வந்து வெக்கப்படுறாரு. சரி, நான் அவன்கிட்ட சொல்றேன். கிளம்பலாம். லவ். எல்லாரும் தயாராகுங்க. அந்த பக்கம் 5 பேர் துடுப்பு போட்டா ஒரு ஒத்தாளா துடுப்பு போட்டுனுங்கிறாரு. அவங்க கூட தேவையில்ல போலகுது. ஐயோ, மனுஷனா அவரு. அவர் பார்க்காத. நிறுத்தாம போட்டுட்டே இரு. கை பார்த்துனுங்கிறேன். கடவுளே. வாய் மரத்தை விரிங்க. இனிமே காத்து பார்த்துக்கோ. டிக்கி பழுத்துச்சு வேலை. என் கையெல்லாம் காய்ச்சி போச்சு. எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. கஷ்டம்தான்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிடும். இதான் இன்னும் சண்டைக்கெல்லாம் போறாங்களே, எப்படி இது? மோட் மேக்னி 2 பேரும் பாய்மரத்தை சரி பண்ணுங்க. ஆக்கூன் கிரிம் அந்த பக்கமா போய் நில்லுங்க. களைப்பா இருக்கா? இல்ல, அதெல்லாம் இல்ல. நீ கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு துடுப்பு போட வேண்டாம். நீரோட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட கப்பல் தானாவே போகும். ஆனா அவர் கைக்கு ஒண்ணுமே ஆகல. மேல நம்மளால திரும்பி போக முடியாதப்பா. ஆமா, போக முடியாது. அந்த சம்பவம் செஞ்ச கை அப்பாவா? பையன் சொல்லல. அட பாய். டால்பின், நீங்க எப்படி? அதெல்லாம் அப்புறமா சொல்லுங்க. உச்சா. ஐயோ, நிம்மதியா இருக்கு. நினைச்சேன்டா நீ இதுக்குள்ள இருப்ப. கமுக்கமா வந்துட்டான் பாரு. நேரம் சைலண்டா. போறது சண்டைக்கு. ஐயோ வேற. நீ எப்படி வந்த? உன்னை என்ன பண்ற? கடல்பா. ஆமாப்பா. சமாளிச்சிட்டான். ரசிக்கிறான் பையன்.
ஆனா அவன் அதெல்லாம் பார்த்ததே எனக்கு ஊரை விட்டு வெளியே என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். கப்பலில் திருப்பி நான் போகணும் திரும்பி. இந்த வேலையில எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்? லோக்கி நிறைய ரகசியங்கள் வச்சிருக்கான். என்கிட்ட இருந்து பல விஷயங்களை மறைக்கிறான். தோர்ஸோட மரண தண்டனை விஷயத்துல ஏதோ பொய் சொல்றான். அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். என்ன சொல்றீங்க? படுகொலை செய்ய சொல்றான். அவன் மேல தனிப்பட்ட கோவமோ வெறுப்போ இருக்கணும். அதனாலதான் அப்படி பண்ண சொல்றான். இருக்கட்டும், ஆனா அதை பத்தி நமக்கு என்ன? அந்த ஆளை கொல்றதுக்கு உங்களுக்கு கூலி கிடைக்கிறது உறுதி தானே? எதுக்கு தன்னோட ஆட்களை பயன்படுத்தாம என்கிட்ட அந்த வேலையை கொடுத்தான்? ஒருவேளை இவனே பண்றான் போல இருக்கு. தன்னோட கை கரப்படிய கூடாதுன்னு அப்போ அவங்க அரசும் சொல்லி இது பண்ணல. சரி, அப்படியே இருக்கலாம். ஒருவேளை நஷ்டத்தை பத்தி அவன் கவலைப்படுறதா இருந்தா, அவன் சொல்லும் போதே புரிஞ்சிருச்சு அவன் பெரிய பர்சனல் அளவுல ஒரு வெஜன்ஸ் நஷ்டம் தான். தன்னோட முதலாளிக்கு அப்போ பதில் சொல்ல பொறாமையா? முடியாத அளவுக்கு நஷ்டமா இருந்தா, யோம்ஸ் வைக்கிங்ஸோட மொத்த படையுமா ஒரு வீரனுக்கு அத்தனை பேர் துணையா? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏய், இங்க ஏறுற, கீழே இறங்கு. கொஞ்ச நாள் சும்மா இருறான். அந்த ஆளு யாருன்னு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. ஏறுவே கப்பல்ல. அவன் கண்டிப்பா ரொம்ப சுவாரஸ்யமான ஆளாதான் இருக்கணும். அடி வாங்கி தூங்கு. நட்சத்திரங்கள் தெரியல, ஒண்ணுமே தெரியல. இங்க நம்ம எல்லா எந்த வெளிச்சமும் பக்கமா இல்லையா? போய்கிட்டு இருக்கோனும் புரியல. தோர்சு, காத்து கொஞ்சம் திசை மாறி இருக்கு. வலது பக்கம். நான் வழி நடத்துறேன். என் பின்னால வாங்க. இவருக்கு மட்டும் எப்படி தெரியுது? இங்க இருக்கு இல்லையா? ஆஹா, ஆச்சரியமா இருக்கே. இவ்ளோ பெரிய கடல்ல லைஃபால தொலையாம இவ்ளோ தூரம் எப்படி போக முடியுது? எக்ஸ்பீரியன்ஸ். கட்டல்லே வாங்க. மாறி, ராத்திரி நேரத்துல கடலை ஒத்து பார்க்க கூடாது. அது உன்னை உள்ள இழுத்துக்கும். கண்ண மூடி போடு. இங்க பாருங்க தோர்ஸ், யுத்த களம்னா பார்க்க எப்படி இருக்கும் தோர்ஸ்? நீங்க நிறைய யுத்தங்கள்ல சண்டை போட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்களுக்கும் சில கதைகள்லாம் நீங்க சொல்லலாம்ல. தளபதிகளோட தலையை வெட்டணும்னு ஆசையா இருக்கு. ஆண்மகன் ஆகணும்னு ஆசையா இருக்கு. ஓ அப்படியா? என்னோட பொண்ணுக்கு வீரமான ஆண்களை கண்டா ரொம்ப பிடிக்கும் தான். உன் வேலை கடினமா இருக்க போகுது. என்ன இப்படி சொல்றீங்க? அது வந்து நான் பொண்ணு நல்லா டாவுறது தெரியும். இல்வாவை பிடிக்குமா ஆரி? ஆமா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவ அழகா இருப்பா. அப்பங்கிட்டயே அது சாரியாடா வந்து தெரியுமா? நான் ஜோம்ஸ் வைக்கிங்ஸ் படையில இருக்கும்போதுதான் எல்வா பிறந்தா. அவ எனக்கு பிறந்த முதல் குழந்தை. ஐயோ, குழந்தை தூக்குற மாதிரியா தூக்குறாரு? என்ன இது இப்படி கத்துறா? எல்லா குழந்தைகளும் இப்படிதான் கத்துவாங்களா, இல்ல இவ மட்டும் தான் இப்படி கத்துறா? ஐயோ, ஒரு நிமிஷம். நீங்க குழந்தைய தூக்குற மாதிரியே சரியில்லை. கை வைங்க. ஐயோ வைக்கிற ஒரு ஆண்மகனை பெத்துக் கொடு. பொட்டல எடுத்து வைக்கிற மாதிரி வைக்கிறாரு. தலைவருக்கு தேவையானது பையன்தான். என் மனைவி எல்கா என்னோட படை தலைவனின் மகள். ஃபர்ஸ்ட் இவரு ரூடா தான் இருந்துக்கிறாரு. அவ முகம் ரொம்ப வாடி போயிருந்தது. தோர்ஸ், நம்ம குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும். அது வந்து உன்னோட இஷ்டம். எனக்கு வேலை இருக்கு. பிரச்சாரத்துக்காக நார்வே போறேன். தோர்சையா, கப்பல் கிளம்ப போகுது. வந்துட்டேன். நில்லுங்க தோர்ஸ். பேர் வைங்க. இது உங்களோட குழந்தை. அவ கூட நான் 15 வருஷம் இருந்தேன். ஆனா எல்கா கோவப்பட்டு அப்பதான் முதல் முறையா பார்த்தேன். ஊருக்கு ராஜா வந்தாலும் பண்டாட்டி எல்வா அழகு. எங்க அம்மாவோட பெயர். திடீர்னு ஞாபகம் வந்தது. இப்ப அதை யோசிக்கும் போது இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி தோணுது. யுத்தத்தை பார்த்து பயந்தேன். அப்பதான் நான் இந்த யுத்தத்தை விட்டே ஓடி போனேன். இங்க வந்து அமைதியா வாழறேன். என் பழைய நண்பர்கள் கண்டிப்பா கோவமா இருப்பாங்க. என்ன சபிச்சிருக்க கூட செய்யலாம். ஓய், பாரோ தீவு தெரியுது.
அதான் அவங்க வாழ்நாளில் இன்னொரு ஊரே பார்க்குறாங்க போல. அப்பா அப்பா நம்ம இங்கிலாந்து வந்துட்டோமா? இப்ப நம்ம இங்கிலாந்துலயா இருக்கோம்? இல்ல கண்ணா, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? இதுக்கு பேரு பாரோ தீவுகள். ஐஸ்லாண்டுக்கும் நார்வேக்கும் நடுவுல இருக்கு. இங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டா பயணம் சுலபமா இருக்கும். அந்த மலைக்கு பின்னாடி ஒரு கிராமம் இருக்கு. அங்க நமக்கு தேவையான தண்ணி பிடிச்சிக்கலாம், வணிகமும் பண்ணலாம். உள்ள எப்படி இருப்பாங்களே தெரியல. இங்கிலாந்து வரைக்கும் எங்களோட வரணும்னு நீ திட்டமிட்டு வந்திருக்கியா? எல்லாரும் துடுப்பு போடுங்க. வேகமா நல்லா போடுங்க. முடிஞ்சா போட மாட்டாங்களா? இடுப்பெல்லாம் வலிக்குது. என்னாச்சு லீவ்? ஏதோ தப்பா இருக்கு. என்ன தப்பா இருக்கு? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? போன தடவை வந்ததுக்கும் இப்பவும் இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஊர்ல யாருமே இல்லையா? எனக்கு புரியுது. வீடுகள் எண்ணிக்கை இப்ப இங்க குறைஞ்சிருக்கு. திரும்பி போயிடலாம் லீவ். எனக்கு இதெல்லாம் சரியா படல. இது நல்ல இடம் இல்ல. என்ன நிஜமாவா சொல்றீங்க? ஒளிஞ்சிருக்காங்க. அவங்க திரும்பி போய்கிட்டு இருக்காங்க. நம்மள கவனிச்சிருப்பாங்களோ? மாட்ட சாட்டமா தான் இருக்கானுங்க. பாக்குறதுக்கு எச்சரிக்கையாவும் பலசாலிக்காவும் இருக்காங்க. இங்க வந்து கரெக்டா நின்னீங்க. முடியல. கப்பல் பாதிக்கப்பட்டா எனக்கு கவலை இல்ல. தள்ளுங்க. அவங்களுக்கு முன்னாடி எப்படி இவங்க வந்தாங்க இங்க? போட்டே வச்சிருவானுங்க போல இருக்குது. இப்பதான் தெரிய போகுது ட்ராப் பண்ணிட்டு. திரும்பி போக வழியே இல்ல. மாட்டிக்கிட்டவங்க. இது ரொம்ப ரொம்ப பிரமாதம். எலிங்க மாட்டிக்கிட்ட மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. தோசு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் ஒண்ணும் ஆகலையே. ஆகல. நாங்க நல்லா இருக்கோம். அம்பு விடுவாங்க. கவசத்தை வச்சு மறைச்சுக்கோங்க. லீவ். பாதிப்பு எப்படி இருக்கு? பெருசா பாதிப்பு இல்ல. கப்பலும் நல்லா இருக்கு, நாங்களும் நல்லா இருக்கோம். வராங்க. மலைக்கு பின்னாடி யாரு இருந்தாலும் சரி, எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. பின்னாடியா? எவ்வளவு பேரும் தெரியலையே. அந்த பக்கம் அடைச்சிட்டு இந்த பக்கமா நடுவில் நிக்க வச்சு சேராங்க. கடல் கொள்ளையர்கள். அவனுங்களா? அவன்தான். கடல் கொள்ளையனா இவன்? அதனால அதுக்குள்ள எப்படா வந்தீங்க? இதெல்லாம் வீடுகள்ல இருக்கிற தூண்கள். நம்ம எல்லாரும் இங்க மொத்தமா மாட்டிக்கிட்டோம். சுத்தி வளைச்சிட்டாங்க. ஒரு வேலை சரணடைஞ்சா நம்ம உயிரோட விட்டுருவாங்கல்ல? அது எப்படி தெரியும்? அப்படி எல்லாம் உயிரோட விட மாட்டாங்க. விட்டுச்சாங்கன்னா அடிமை சந்தையில நம்ம எல்லாரையும் வித்துடுவாங்க. தயாரா இருங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ரெண்டு கப்பல் தான் இருக்கு. நிறுத்து ஆரி. அவங்க அனுபவசாலிங்க. பொன் பொருளுக்காக கோடை காலத்துல கடற்கொள்ளையர்களா மாறுற விவசாயிங்க இல்ல. அவங்கள உன்னால வீழ்த்தவே முடியாது. அப்பா அப்பா வேற போட்ல இருக்கிறான். தோர்சு. களத்துல இறங்குறாரு. தோர்ஃபின், உன்னை பாதுகாக்க மட்டும் இத பயன்படுத்தணும். புரியுதா? ரொம்ப தேவைன்னா மட்டும் தான் பயன்படுத்தணும். நீங்க அவங்கள கொல்ல போறீங்களா? சொல்லுங்க, கொல்ல போறீங்களா? அப்ப நானும் உங்க கூட வரேன். கொல்ற
சொல்றது ரொம்ப சாதாரணமா சொல்லாத. பியூரன், அந்த காளான் வந்து விஷமா 1 2 3 11 12 அப்புறம் ஒரு சின்ன பையன். என்னது இது? அவ்வளவுதானா? இவங்களை நானே பார்த்துக்கிட்ட பரவாயில்லையா? இவனுடைய ஆளா? எல்லாரும் இவங்க பின்னாடி போனா சுவாரஸ்யமா இருக்காதுப்பா. முதல்ல நான் மட்டும் தனியா அந்த இடத்துக்கு உள்ள போறேன். இவன் மறக்க எப்படிப்பட்டவன்னு பாக்குறேன். சரி, அவங்களும் சண்டைக்கு தயாரா இருக்கிற மாதிரி தெரியுது. வந்துட்டார் அவரு. என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்காக இங்க வந்து குதிச்ச? வா, அண்ணா, ஒரே அடிதான். நல்லா சண்டை போடுறான். இதுக்கு பதில் சொல்லு. எல்லாம் கைதான். அங்க நான் ரொம்ப முடியல மட்டும்தான் 1000 யூஸ் பண்ணுவேன். எதுல கத்தியோட வராங்க, கையிலே அடிக்கிறாரு. நல்ல சண்டை போடுற இடி மாதிரி விழுதுங்க அடி. யோமோட அரக்கா. இன்னைக்கு எபிசோட் சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி பழைய ஸ்டைல் கதை, அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு இதமான ஒரு ஃபீல் மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது வந்து ஃப்ளோக்கியோட ட்ராப் தான் ஆகும். மொத்தம் இது பார்க்கறதுக்கு பொறாமமாய் தெரியுது. அநேகமாக அந்த மன்னர் வந்து இவனை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வான்னு தான் சொல்லியிருக்கணும் போல. இவர் நடுவில் வந்து கேம் விளையாடுற மாதிரி தான் தெரியுது. அவன் ஊருக்குள்ளே வந்துட்டா திரும்ப இவனுக்கு அந்த மரியாதைலாம் கிடைக்கும்ன்றதுனால அது கிடைக்கக்கூடாது. இவன் ஓடினவன் தானே, ஓடினவனாகவே இருக்கட்டும். நடுவில் வரப்போ வந்து வேறு ஊருக்காரங்க அவனை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அரசங்கிட்ட சொல்லிடலான்ட்டு அப்படி பிளான் பண்ணியிருக்கான் போல இருக்குது. இது இவனோட தனிப்பட்ட விஷயம். அதனால தான் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அந்த ஊருக்கு போய் சொல்கிறப்பயே. என்ன ரீசன் கேட்குறப்போ அது உனக்கு தேவையில்லன்னும் போதே கண்டுபிடிச்சிட்டான். அப்போ இவன் பர்சனலாக பண்ணுறான் போல இருக்குது, இது ஏதோ சரியில்லைன்னு. ஆனாலுமே வந்து அந்த தொழிலுக்கு நேர்மையாகிற மாதிரி தான் இருக்குது. காசு வாங்கிட்டோம், வா போய் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் இருக்கிறான். பட் இவரை பார்த்தா அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தெரில. எதிரில் கத்தி கத்தி எல்லாம் எடுத்துன்னு வராங்க. அடி மாதிரி ஒன்னொரு அடி இடி மாதிரி விழுது. ஒன்று கையிலே அடிக்கிறாரு. ஒரே ஒரு அடி தான், எல்லாருமே விழுந்துடுறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளை எதிர்க்கிறதுன்றது கஷ்டம் தான். எந்த நம்பிக்கையில் நின்று இருக்கான்றது தெரியல. இல்லை, அவனை பார்த்தாலே எனக்கு லேஸ் பட்ட மாதிரி தெரியல. அப்படி சாதாரணமாக இருந்தால் அவன்கிட்ட அந்த இது கொடுத்துருக்கவும் மாட்டான். அவரும் வந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து நிற்கவும் மாட்டாரு. ஸோ எனக்கு அவரும் டஃப் கொடுப்பாருன்னு தான் தோணுது. அதுதான் இப்போ ஃப்ளோக்கி வந்து என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி வீரமாக இருந்தது. இப்போ இத்தனை வருஷம் விட்டாச்சுன்றப்போ இப்போ அமைதியாக இருக்க பேசுகிறப்போ தெரியுது இல்லையா, சாந்தமாக இருக்காருன்றப்போ ஓகே இவன் பழைய மாதிரி இருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்கள்ட்ட டீல் பேசிட்டானா என்னன்னு தெரியல. இவங்களும் வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையில் வந்த மாதிரி தான் தெரியுது. இவர் யார் என்னன்றது தெரியல. கேட்குறாரு பட் சொல்லலை. வீரனா அப்படின்னு கேட்டால் வேறெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அமுச்சு விட்டுருக்கான். ஸோ இப்போ இங்கே அடிக்கிறப்ப தான் தெரியுது, ஐயோ ஆள் லேஸ் பட்ட ஆள் மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் டஃப்பு கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களும் லேஸ் பட்ட ஆள் மாதிரி தெரியல. ஏன்னா ஃப்ளோக்கி வந்து பேசுகிறப்போ ஒருத்தரும் பயப்பட்ட மாதிரி தெரியல. இவங்களாம் முரட்டாலாக வர்றப்போ அந்த ஊரில் எப்படி கொஞ்சம் மிரண்டாங்க. பட் இந்த ஊரில் இவங்களோட ஆளாக கூட மதிக்கல யாருமே. மன்னராக அப்படிதாங்கிறான், சுற்றிக்கிற ஆளுங்களும் போதையெல்லாம் அப்படிதாங்கிறானுங்க. அந்த கூட வந்து அவன் அம்பு விட்டு மிரள விட்டான். இந்த டீல் பேசின்னு இருக்கும்போதே தெரியாமல் விட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி நடிக்கிறான். பட் மிரட்டிட்டானுங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படி தெரிஞ்சாலும் அவங்களே மாட்டுறாங்கன்னா லேஸ் பட்டல. அதேமாதிரி அவங்க ஆள் அங்கே நின்றுட்டுருக்கான்னு தெரிஞ்சு தான் விட்டுருக்கான். ஸோ இவனுங்களும் இதுதான். அதே மாதிரி இப்பயும் அந்த கப்பல்லேருந்து அவன் இங்கே எப்படி நம்ம ஹீரோ வந்து ஒத்தாலாக கிளம்புனாரோ அதே மாதிரி அவனும் ஒத்தாலாக நான் அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்றான். ஸோ இவங்க ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது இல்லையா முடியுன்றது. ஸோ இவங்க ஏதோ சமூகம் செய்வாங்கன்னு தான் தோணுது. ஆனால் அந்த ட்ராப்லாம் எப்படி முன்னாடி செட் பண்ணாங்கன்றது தாங்க தெரில. இப்போ இவங்க நைட்டு இப்போ இதுக்கு முன்னாடியே கிளம்புனாங்க. பட் இவனுக்கு லேட்டாக இப்போ தான் டீல் பேசி கிளம்புனா பார்த்தா அதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறானுங்க. அதான் கடை கொள்ளையனா சும்மாவா, இவங்க குறுக்கு வழி அது இதுன்னு தெரியும். ஸோ முன்னாடியே வந்து இப்படி தான் இவங்க இந்த வழி தான் வந்து நிற்பாங்க, இங்கே தான் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சு கரெக்டாக ட்ராப் பண்ணியிருக்கானுங்க. அது நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரியும். ஓகே இது வந்து யதார்த்தமாக தெரியல. இப்போ கடை கொள்ளைனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். இவங்க அடிக்கிறதுக்கு மோட்டிவாக நிற்கிறாங்க அப்படின்னா ஏதோ ட்ராப்பு ஏதோ விஷயன்றதை கண்டுபிடிச்சிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனை தான் இல்லை. பையன் வேறு நான் ஊருக்குள்ளே தேடி அவர் இல்லைன்னும் போதே தெரிஞ்சு போச்சு. அவன் போட்டில் ஏறிட்டான். அதே மாதிரி தான் உள்ளேகிறான். பையனுக்கு அர்ஜென்ட்டாக வந்ததுனால மாட்டிக்கிறான். இருந்தால் உள்ளே இருந்தால் இன்னும் கஷ்டம்தான். பட் இப்போ அது தொந்தரவாக தான் தெரியுது. இப்போ இவன் வரப்போ பையனை பாதுகாக்கணும் அது இதுன்னு. பசங்க பெரியவங்க வேறு, குழந்தைன்றப்போ அவனை டார்கெட் பண்ணுறப்போ ஒரு இதுவாகிடும். அதனால் இப்போ வந்ததே கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும்போது தான் தோணுது. அதேமாதிரி ஆள் வந்து ஃபஸ்ட்டு இவரும் மொட்டைத்தனமாக தான் இருந்திருக்காரு. இப்போ எப்படி இந்த பசங்க வந்து டீனேஜில் எப்படி இருக்காங்க அதே மாதிரி தான் சின்ன வயசு குழந்தைய தூக்குறதே பாருங்களேன், ஏதோ பொட்டலை தூக்கி போடுற மாதிரி அப்படி போட்டுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஆள் சாஃப்டாக மாறி இருக்காரு. ஃபஸ்ட்டு போர் புரியிறப்போ அதே மாதிரி தான்
ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஆக்ரோஷமாக ஒரு மிருகத்தனமாக தான் அப்படி இருந்திருக்காரு. போக போக ஒய்ஃப் மாற்றிருப்பாங்க போல். இப்போ அநியாயத்துக்கு சாப்பிட்டா மாறி இருக்காரு. ஆனால் வந்து அந்த போட்டில் துடுப்பு போடுறப்ப தெரியும், அந்த உள்ளெல்லாம் பவர் அப்படியே தான் இருக்குது. வெளியே சாத்தமாக இருக்கே தவிர உடம்புக்குள்ளே இருக்க பவர் அதான் இருக்குது. ஒரு 5 பேர் போடுற துடுப்பு இவர் பார்த்தா இவங்க போட்டு கூட வேணாம், இவரே போட்டுனே போயிட்டு இருப்பாரு போல இருக்குது. அது செம்மையாக இருந்தது. அதேமாதிரி கூட இருக்க அவருமே இருட்டாக இருக்குது, அந்த ஸ்டார் வச்சு தான் வந்து அந்த வழியெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. நம்ம கப்பல் இதெல்லாம் பார்த்துருப்போம் மூவி அது இதுன்னு. அதில் வந்து இதை வச்சு தான் வந்து வழியே கண்டுபிடிப்போம். இவர் வந்து 3 வெளிச்சமும் இல்லை, ஸ்டார் வெளிச்சமும் இல்லை, ஆனாலும் வழி கரெக்டாக சொல்கிறாரு. ஸோ அலையை வச்சு அதை வச்சு கண்டுபிடிக்கிறாரா எப்படின்னு தெரில. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸும் தெரியுது. இவங்க 2 பேரும் இந்த சாயிலே தெரியுது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆள் எவ்வளோ பார்த்துருக்காங்கன்றது. ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலும் இப்போ இதை வந்து எதிர்பார்க்கல. இவங்க வந்து நேராக போங்க எப்பயும் நடக்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. பட் இது உள்ள ஒரு கொலைபடி நடக்குதுன்றப்போ இவங்க அதை கெஸ் பண்ணல. இல்லைனா வந்து வேற மாதிரி போர் இல்லை இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சு வச்சுட்டு இருந்திருப்பாங்க, இதெல்லாம் இப்படி நிற்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் இப்போ சாதாரணமாக தான் போகிறோன்றப்போ அது யோசிக்காமல் வந்துட்டாங்க, மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்க, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.